இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சுக துக்கத்தில் அனுபவிக்கக்கூடாது, நம்ம வந்து எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், என்ன ரொம்ப ஆடக்கூடாது, ரொம்ப வந்து இதுவும் பண்ணக்கூடாது, துக்கமும் படக்கூடாது, எல்லாம் பரவாயில்ல இது அப்படின்னு. இப்போது நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாகிரதையாக ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து சில விஷயத்தில் தடுமாறி போயிடுவோம், சில விஷயத்தில் இப்போ கரெக்டாக பண்ணிவிடுவோம். சில சமயத்தில் அவர் சொன்னாவே நம்ம வந்து சுக்க துக்கங்களை இப்போ நமக்கு யாரோ பாராட்டுறாரு வச்சுப்போமே, நம்மளை ஏதோ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணோம், நம்மளை பாராட்டுறேன் அப்படின்னா வெளியில் அவர் சொல்கிறது ஏற்றுக்கலாமன். சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அவர் பாராட்டுறார், அந்த பாராட்டை ஏற்றுக்கிறோம், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா சொல்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்னா, இது வந்து நாம் இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடாது. பகவான் கீதையில் சொல்லியிருக்கான், இவர் நம்மளை பாராட்டுன்னு இருக்க, ஆனால் இந்த பாராட்டை நம்ம ஸ்வீகாரம் பண்ணி இது அனுபவிக்கக்கூடாது. இது வந்து இந்த பாராட்டை நம்ம அனுபவிச்சோன்னா அது நாம் அவரோட பந்தப்பட்டு போயிடுவோம். அதனால் அவருக்குள்ளே இருக்கிற பகவான் அவரை தூண்டி விட்டு பாராட்டுங்கிற காரியங்கள் நடத்திட்டு இருக்கான். நமக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு அது போய் சேரட்டும். இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பாராட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இது நமக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு அவர் கொடுக்குற காணிக்கையாக இருக்கணும், இது பகவானுக்கு போட்டோம், இதுக்கு நமக்கு சம்பந்தம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு புத்தி நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கரெக்டாக பண்ணிவிடுவோம். இன்னொரு நாளைக்கு விழுந்துருவோம், இதே மாதிரி வேறு ஏதாவது சம்பவம் நடக்கும், வேறு ஏதாவது கஷ்டம் வரும், அப்போ நம்மளே வாங்கி திட்டுவோம், இல்லை வேறு ஏதாவது அந்த கஷ்டத்தை தோண்டி போடுவோம். அப்போ இந்த ஞானம் இருக்காது, சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஞானம் இருக்காது. அப்புறம் திருப்பி இன்னொரு நாளைக்கு இந்த ஞானம் வரும், திருப்பியான மனசுக்குள்ளே தான் இருக்காது, அதனால் இந்த ஞானம் வரும். அப்போ திருப்பியும் கடந்துப்போம், வேறு ஏதாவது காரியம் நடக்கும், அது வந்து நம்ம பண்ணலை, பகவான் தான் பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி அதில் அந்த நல்ல புத்தி வந்து அதையும் நம்ம பகவான் கற்பனை பண்ணுவோம். ஸோ ஒரு சமயம் நல்லவனா நடந்துப்போம், ஒரு சமயம் விழுந்துருவோம், இது மாற்றி மாற்றி நடக்கும். ஸோ இப்படி நடக்கிறதுனால நட்டம் இல்லையா, இது தெரிஞ்சது என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கொஸ்டின் இல்லையா. விஷயம் தெரிஞ்சுட்டோம், அதை 100% அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ஓகே. ஆனால் நம்ம அறகுறையாக தான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியுது, நமக்கே நல்லா தெரியாது. ஒரு சமயம் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு சமயம் ஃபாலோ பண்ணுறோம், அறகுறையாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு 1ஆம் தேதியான பெரிய சம்மதம்லாம் எடுத்துப்போம், இந்த வருஷம் அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்ட்டு. கடைசி டிசம்பர் மாதம் பார்க்க பொறுத்த டைரியில் எழுதினது ஒரு 10 கூட தேதி பண்ணியிருக்க மாட்டோம், 50 எழுதியிருக்கோம், ஒரு 10 கூட நிறைவேற்றிருக்கோம். அது மனுஷ இயல்பு, நம்மளுடைய இது அவ்வளோதான். இப்போ எப்படி படுத்துன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் பகவான் எனக்கு அஷூரன்ஸ் சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாங்கள, பல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய ராயதே மகதோ பயாத்து அப்படின்னு ஒரு வரி சொல்கிறான். சொல்பம், நீ கொஞ்சமாக இப்போ பகவத்கீதை 700 ஸ்லோகம் படித்த, அட்லீஸ்ட் ஒரு அரை ஸ்லோகத்தை நீ வாழ்நாளில் கடைபிடிச்சா கூட உனக்கு பெரிய லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். மகதோ பயாத்து, பெரிய பயத்திலேருந்து உன்னை காப்பாற்றுறேங்கிறான். 700 ஸ்லோகத்தில் ஒரு 6 ஸ்லோகத்தை வாழ்நாள் முழுக்க நீ கடைபிடிச்சு வந்துட்டேன்னா உன்னை பெரிய பயத்திலேருந்து நான் காப்பாற்றுறேன். உனக்கு வந்து எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேங்கிறான். இது எப்படி நம்புறது? இந்த ஜென்மாவில் ஏதோ கேட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மாவில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், என்ன நிச்சயம்? அதுக்கு நிச்சயம் என்னென்னா இந்த சைல்டு ப்ராடக்ட் தான். நமக்கு இத்தனை வருஷம் சங்கீதம் கேட்டுருக்கோம், ஆனால் இன்றைக்கும் 11 நாளைக்கும் பூர்வ கல்யாணிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. கேட்டுகிட்டே தான் இருக்கோம், நம்மளும் கச்சேரி கேட்குறோம், ஆனால் இன்றைக்கும் நமக்கு ராக வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ராகம் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. ஆனால் 3 வயசுலேயே ராகம் கண்டுபிடிச்சவெல்லாம் இருக்கான். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாலாம் பார்த்தீங்கன்னா 3 வயசுலேயே ராகம்னு சொல்லுவாராம். அதே போல் இந்த இவர் இந்த கோட்டு வித்வான் இருக்கார், பேர் நம்ம கிரண், அவரும் அப்படிதான் சின்ன வயசுலேயே வந்து வாத்தியவாசியாக இருக்கார். எம்எஸ் சுப்பலட்சுமி 9 வயசுலேயே 2.5 மணி நேரம் கச்சேரி பாடி முடிச்சாராம், 9 வயசில். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு?
இதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் அந்த கலையில் இருந்த ஆர்வத்தை வச்சுட்டு கற்றுண்டு அந்த பாண்டித்யம் பெற்றதுனால இந்த ஜென்மா எடுக்கும்போது அது சின்ன வயசுலேயே வெளிப்பட்டு அதைத்தான் இங்கே அப்ளை பண்ணுறான் சுவாமி. அதை தான் இங்கே சுவாமி என்ன சொல்கிறான், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சுக்கிட்டே வா, நான் உனக்கு உபகாரம் பண்ணுறேன், அடுத்த ஜென்மத்தில் கண்டினியூ பண்ணுறேன். நீ முதலே ஆரம்பிக்க வேண்டாம், அடுத்த ஜென்மாவில் திருப்பியும் சுத்தாம்பரத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். நீ எங்கே சாதனை பண்ணி எங்கே வெளிச்சுட்டு கிடக்குறியோ அந்த இடத்துலேருந்து நான் உனக்கு அதனால தான் என்ன ஆகுது, நம்ம சின்ன வயசுலேயே எப்போ கோயிலுக்கு போனோம், குளத்துக்கு போனோம், இந்த மாதிரி சட்டு விஷயங்கள் ஈடுபடணும் அப்படின்னு ஞானம்லாம் ஏன் வருது அப்படின்னா, போன ஜென்மாக்கிலேயே இருந்த நம்மளுடைய ஆசையை பகவான் கரெக்டாக அந்த நேரத்தில் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஸோ அதனால் இந்த 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 சமதிருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கணும், சுகம் துக்கத்தை ஒன்றா பார்க்குற இந்த சமதிருஷ்டியை நீ ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த ப்ராக்டிஸ் நீ பண்ண 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 நான் உனக்கு உபகாரம் பண்ணி அடுத்தடுத்த ஜென்மங்களையும் நீ இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு நான் உபகாரம் பண்ணுறது நீ பண்ணிகிட்டே வந்து ஒரு ஜென்மத்தில் நீ வந்து முக்தி அடையலாம் அப்படிங்கிறான். அது மாத்திரம் இல்லை, இப்போ இவர் என்ன சொல்கிறார், இந்த லௌகீகத்தில் என்ன லாபம் இருக்குது, இது வரைக்கும் பகவான் வந்து ஆத்மாத்மிய லாபத்தை சொல்லியிருக்கான். நீ வந்து என்ன வந்து சேர்றதுக்கு இந்த மாதிரி சுகதுக்கங்களை சமதிருஷ்டி இருந்ததுன்னா என்னென்ன வந்து சேரலாம், அது உனக்கு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்ட்டு உபதேசம் பண்ணியிருக்கான். இதில் இவர் என்ன சொல்கிறார், இந்த சமதிருஷ்டியை பழகினோம்னா சுகதுக்கங்களை சமமாக பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பழகினோம்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது லௌகீகத்தில் நமக்கு புரியாது. எப்படி வந்து இப்போ ஒரு பெரிய பஞ்சு பொதி இருக்குது, அதை கொண்டு போய் மொட்டை மாடியில் போய் வளர்த்துறான். மே மாதம் நல்ல வெயில், பயங்கர வெயில் அடிக்கிறது, அக்னி வெயில், அதில் வளர்த்தான். ஆனால் அந்த பஞ்சு அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு பூத கண்ணாடியை கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சோம்னா அந்த பஞ்சு வந்து அடுத்த மணி எரிஞ்சுக்கணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன், அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் அந்த பூத கண்ணாடி கான்சன்ட்ரேட் ஆகி அதில் வந்து பஞ்சர் விழுந்ததுனால நெருப்பு பிடிச்சிருக்கும். இந்த கான்சன்ட்ரேஷன்லாம் பரவலாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் அது இவர் விவேகானந்தர் சொல்கிற ஒரு உதாரணம், விவேகானந்தருக்கு துப்பாக்கியை கையால் தொட்டதே கிடையாது. அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு இடத்துல துப்பாக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார், சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். யாருமே சரியாக சொல்லலை, அந்த எய்ம் சரியாகவே படலை. ஆனால் விவேகானந்தத்தை கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அவர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கையில் துப்பாக்கியை வாங்கினார். ஒரே நிமிஷத்தில் கரெக்டாக அந்த இலக்கை ஏற்றிட்டார், கரெக்டாக சுட்டுட்டார். எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னா, நான் வந்து பாரத தேசத்தை சேர்ந்தவன் சொல்ல பதில், நான் பாரத தேசத்தை சேர்ந்தவன். எங்கள் பாரத தேசத்தில் எதையுமே அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற உபதேசம் வேதத்திலே சொல்லிக் கொடுக்குறாங்க. வேதத்தில் ரொம்ப வேதம் படித்தா பாருங்க, அந்த புஸ்தகங்கள்லாம் சொல்கிறாங்க. அது என்ன கான்சன்ட்ரேஷனுக்கு தான் இருக்கும். முதல்ல சொல்லிக் கொடுக்குறதுக்கே புஸ்தகம் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய கல்வி முறையே அதுதான். புஸ்தகமே கையில் எடுக்கக்கூடாது, புஸ்தகமே தொடக்கூடாது, புஸ்தகமே ரொம்ப காலமாக வரல அப்படின்னு சொல்ல போனால் எழுதா கிழமையிலே பேர். இதில் வேதத்துக்கு வந்து எழுதா கிழமைன்னு தமிழில் பேர். ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் சரி, அது வந்து உபதேசம் பண்ணுறது வேறு சொல்லிக் கொடுக்குறது இன்றைக்கு வரைக்கும். அந்த வேறு கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வாத்தியார் பார்க்காம சொல்லுவார், பசங்களும் புஸ்தகத்தை பார்க்காமலே சொல்லுவார். அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணுறது புஸ்தகத்தை யூஸ் பண்ணி அது வேறு விஷயம். இப்போ எல்லாம் எல்லா சாப்பிட்டும் செல்ல வச்சுருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய முக்கியமான கல்வி முயற்சி முறையே அந்த கான்சன்ட்ரேஷன் தான். எங்களுக்கு அந்த மாதிரி விவேகம் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பழகியிருக்கா, அதனால் என்னால் இது முடிஞ்சது. துப்பாக்கியே தொடாத நான் வந்து துப்பாக்கி தொட முடிஞ்சதுன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் தான் காரணம். அந்த சமதிருஷ்டி இருந்ததுன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற. அது எப்படி சமதிருஷ்டி இருந்தால் கான்சன்ட்ரேஷன் வரும் அப்படின்னா, சமதிருஷ்டி இருக்கவனுக்கு என்ன இதுன்னா அவன் பண்ணுற கர்மாவை மாத்திரம் தான் வந்து அவனுக்கு கவனம் இருக்கும். அதனால் வரப்போகிற பலனை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். இப்போது நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு வேலைக்கு கூப்பிட்றான், ஒரு ஆளை 1000 ரூபா தரேன் நீ வேலை செய்ய அப்படிங்கிறான். சரிங்கிறான்.
இவன் என்ன பண்ணுறான், அந்த வேலை செய்யறச்ச அந்த 1000 ரூபா தரையும் சொன்ன மக்கள அதுதான் அவனுடைய பலன். அந்த பலனையே நினச்சிட்டு வேலை செய்யலாம். அந்த 1000 ரூபா வந்ததுன்னா நம்ம வந்து இந்த கடன் நட சொல்லலாம். இந்த 1000 ரூபா வந்ததுன்னா ஓய்வுக்கு ஒரு புடவை வாங்கலாம். இந்த 1000 ரூபா வந்ததுன்னா வீட்டில் இந்த சாமான் வாங்கலாம். இப்படின்ட்டு அந்த அந்த பலனை பற்றி நினச்சிட்டு அந்த பலனை வச்சுட்டு என்னென்ன பலன்லாம் அடையலாம் அப்படின்றதே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஒர்க்கு நடக்கிறது சரியாக நடக்குது. ஸோ அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு கடைசியில் 1000 ரூபா கூட திட்டு வாங்கி தான் போகிறான். 1000 ரூபாயே இந்த பலனையே நினச்சிட்டு இருந்ததுனால இங்கே ஒர்க்கு சரியாக நடக்கல. ஸோ அவன்கிட்ட திட்டு தான் வாங்கினான். ஸோ அதனால் என்ன ஆகுது, ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறான், இப்போ இவன் என்ன பண்ண சமதிருஷ்டியில் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான், அவங்க அந்த பலனை பற்றியே கவலைப்பட மாட்டான். அவங்க 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, கொடுக்கணும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. எங்கிட்ட ஒர்க்கை கொடுத்துருக்கான், இந்த ஒர்க்கை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அந்த நியாயம் பண்ண பார்த்தேன்னா நட்டா கொடுத்தான், வாயில் போட்டுன்னு சாப்பிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அதுதான். அதை வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். நாங்கள் ஒர்க் பண்ணுறச்ச அந்த ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே இல்லையா, அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே வரக்கூடிய பலன், அதனால் வரக்கூடிய பலன் அப்படின்னு புத்தி போச்சுன்னா இந்த ஒர்க்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் சமதிருஷ்டி இருக்கிறவனுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வரும் அப்படின்ட்டு பகவான் இந்த லௌகிக லாபத்தையும் இதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். நாம் உயர்ந்த விஷயங்களை நினச்சிட்டு தாழ்ந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிட்டு உயர்ந்த விஷயம் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ரொம்ப தாழ்வான விஷயமா இருக்கும். எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறார், ஒரு கழுகு வந்து ஆகாசத்தில் சொத்தில் வரும். காக்காய்க்காலும் அவ்வளோ சொல்ல போக முடியாது, கழுகு தான் போக முடியும். கழுகு, பருந்து, இந்த கருடன் இதெல்லாம் தான் அவ்வளோ ஹைட்டில் பறக்க முடியும். ஃப்ளைட்லேயே ஏதாவது பண்ணுற பிஸ்னஸ் அந்த அளவு அந்த ஹைட்டுக்கு பறந்துடும். அவ்வளோ ஹைட்டில் பறக்கிறது அந்த கழுகு. அதை வந்து ஒரு பெரிய உயர்ந்த பறவை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா, உயரத்தை வச்சு வேணால் அது உயரத்தில் பறக்கிற பறவைன்னு சொல்லாமே ஒழிய உயர்ந்த பறவைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கழுகுடைய பார்வை, கவனம் ரெண்டுமே எங்கே இருக்குன்னா, பூலோகத்தில் எங்கேயான செத்து போன எலி கிடக்கா, அழுகின பிணம் கிடக்கா அப்படிங்கிறதுல அதனுடைய நோக்கம் இருக்கும். பூமியில் அது அதனுடைய நோக்கம் என்ன, அந்த செத்து போன பிராணியையும் இல்லை அழுகிய பிணம் ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் அதனுடைய ஆகாரம். அதனுடைய உயரத்தில் இருந்தாலும் அதனுடைய கவனம் பூரா தாழ்ந்த விஷயத்தில் தான் இருக்கு. இந்த இழிவான விஷயத்தில் தான் அதனுடைய கவனம் பூரா இருக்கு. அதை போல தான் நம்ம மக்களும் என்ன பண்ணுறா, உயர்ந்த இடத்துல இருக்கா, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுடைய நோக்கமெல்லாம் ஒரு தாழ்ந்த இதில் தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பார்க்கணும் இல்லையா. உயர்ந்த நோக்கம், இப்போ எத்தனையோ பேர் வெறும் ஜம்பத்துக்காகவே காரியங்கள்லாம் பண்ணுறாரு. அதுக்காக தான் அவன் நோக்கம் வந்து நல்ல நோக்கம் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயத்துக்கு பணம் கொடுக்குறான்னா அவன் வந்து அதை தன்னை பாராட்டணும். இந்த மாதிரி இதற்கெல்லாம் தனக்கு முடியாதவங்க முதல் மரியாதை போர்டில் எழுதணும். ஒரு சமாளிக்க சொல்லுவார், டியூப் லைட் கொடுத்துட்டு உபயோக பேரை போட்டோன்னா அதில் ஒரு வெளிச்சமே மறைஞ்சு போயிடுவோம். ஸோ கொடுத்த பண்ணின காரியங்களும் நல்ல காரியம் மாதிரி தோன்றுறது, ஆனால் நோக்கம் வந்து கீழ்த்தரமான நோக்கம். அதனால் இது வந்து நமக்கு வந்து இந்த பகவத்கீதையை பேசலாம் எல்லாருமே வந்து யோகிகள், ஞானிகள். அதனால் என்ன பண்ணுறா, இவ வந்து வேதத்தையே கொஞ்சம் குறைச்சலாக பேசலாம். ஒரு இந்த இதுலேயே இந்த புக்கிலே இருக்குது, வேதத்தையே கொஞ்சம் ஒரு லேசாக கண்டனம் பண்ணி தான் பேசலாம். ஏன் பேசுகிறா அப்படின்னா, ரொம்ப ஆனால் அருமையான விஷயம் இருக்குது. என்னென்னா, வேதத்தில் 2 பாகம் இருக்குது. ஒன்று கர்ம காண்டம், இன்னொன்று ஞான காண்டம்.
இந்த உபநிஷத்துலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் கர்ம ஞான காண்டம்னு பேர் அதுக்கெல்லாம். இந்த கர்ம காண்டத்தில் வந்து நிறைய இது யாகங்கள் யஜ்ஞங்கள் நம்ம பூஜைகள் நம்ம பண்ணுற சந்தியாவந்தனத்துலேருந்து பெரிய பெரிய அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், இந்த காலத்து ராஜாக்கெல்லாம் பண்ணியிருக்கான். வாஜ்பேயி யாகம், இந்த வாஜ்பேயின்னு ஒரு ராஜத்தோட பேர். அந்த யாகம் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய யாகங்கள், பெரிய பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து இந்த கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. கர்மகாண்டத்தில் பூரா இந்த பூஜையை பண்ணு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகத்தை பண்ணு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகத்தை பண்ணு தோட்டங்கள்லாம் போகும், இது கிடைச்சா வேறுடைய அருள் கிடைக்கும், மகாலட்சுமி நேரம் வந்து கொடுத்துவா. இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாமே வேதத்தில் கர்மகாண்டத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணாலே சங்கல்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். உமா பாஸ்தா சமஸ்தா திருச்சிக்கிறாரா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும். அதுலேயும் வேறு யாருக்கும் பலன் கிடைக்கூடாது. நம்ம கோத்திரம் பேர் நட்சத்திரம் வேறு யாருக்கும் எழுத முடியுது. இதே பேரில் சிவராமகிருஷ்ணன் வெளியே நூத்தர் இருந்தார், அவருக்கு பேருக்கிற பலன் என்ன முடியுது. அதனால் கோத்திரம் நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் சொல்லி ஒரு சின்ன அர்ச்சனையே நம்ம வந்து இத்தனை காமி, இதெல்லாம் காமிய கர்மான்னு பேர். இத்தனையும் பண்ணுறோம் இல்லையா. வேதங்கள் இதை ஊக்குவிக்கிறது. வேதங்களெல்லாம் சொல்லியிருக்கு. வேதம் தான் சொல்லியிருக்கு. இதை வந்து வேற யாரும் சொல்லல. வேதத்தில் கர்மகாண்டம் இதை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் நீ பண்ணனா இந்த பலன்லாம் கிடைக்கும் உனக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, இந்த விரதம் பண்ணு அந்த விரதம் பண்ணு, ஏகப்பட்டது. கடைசியில் யாகம் வரைக்கும் கொண்டு வருது. பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணால் பெரிய மகாராஜா வாங்கலாம். நீ பலி சக்கரவர்த்தி 100 யாகம் பண்ணான், 99 யாகம் பண்ணிட்டான். இதுக்காக இந்திர பதவிக்கு போகிறது வேலை. அந்த ஒரு பர்பஸ், இந்திர பதவிக்கு போகிறது பர்பஸ்க்காக எவ்வளோ யாகம் பண்ணலாம். இதெல்லாம் எது சொல்கிறது? கர்மகாண்டம். அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணுறா, இந்த கர்மகாண்டம் அப்படியே ஒரே கழுது. இந்த ஆதிசங்கருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கர்மகாண்டத்துக்கு வந்து பூர்வ மீமாம்சம்னு பேர். உத்தரகாண்டம் இருக்கேன், அதாவது இந்த ஞான காண்டம், அதுக்கு உத்தர மீமாம்சம்னு பேர். இந்த பூர்வ மீமாம்சைகள்னே அந்த காலத்தில் இருந்திருக்கான். சங்கரனுடைய காலத்தில் அவளுடைய குடியேற்றே படுத்த அவள் தான். அதாவது அவள் வந்து வேதத்தில் ஒத்துக்கிறா, கடவுளை ஒத்துக்கிறா. கடவுளை பற்றி பிரச்சனை கிடையாது. அவருக்கு கடவுளை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையான தேவதைகள் தான். பிரம்மோ நண்பாயோ அக்னி, இந்த தேவதைகள். இந்த தேவதைகள் குறித்து நாங்கள் நிறைய யஜ்யங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு. கர்மகாண்டம் பூரா யஜ்யங்கள் சொல்லியிருக்கு. அந்த யஜ்யங்களை கேட்குறோம், பண்ணுறோம். அந்த தேவதைகள் வர எங்களை பலன் கொடுக்குறாங்க. இது பகவான் ஒரு தேவையான விஷயம். யாரை காண்டத்தில் பகவான் பற்றி சொல்லியிருக்கு. பகவான் தேவையே இல்லைன்னு அது ஒரு விபரீதமான விஷயம். அந்த காலத்தில் அப்படி பகவத் விஷயமே மறந்து போடுற அளவுக்கு இந்த பூர்வ மீமாம்சம் தான் எங்கே கண்டாலும் பறவை கிடந்தது. அந்த ஆசிரியத்து சிமாச்சலம் பாரத தேசம் முழுக்க இந்த கோலோக்கியம் இருந்து இந்த பூர்வ மீமாம்சம். அதில் வந்து குமரீர பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து அந்த அந்த பிலாசபிக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி. அப்புறம் அதுக்கடுத்து அவருடைய சிஷ்யர் இவர் மண்டன மிஸ்ரர். அந்த மண்டன மிஸ்ரனுடைய ஒய்ஃப் பேர் சரசவாணின்னு பேர். அந்த அம்மாவும் அந்த பிலாசபியில் பெரிய அத்தாரிட்டி. அவளால் தான் வந்து அந்த தேசம் முழுக்க அந்த பிலாசபி பரவி இருந்தது. ஆதிசங்கரர் ஞானி. அவர் வந்து இந்த ஞான காண்டத்தை பரப்பணும், மக்களுக்கு பகவானுடைய பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரணும். வெறும் இந்த இந்த கர்மத்திலேயே மூழ்கி கர்மாவையே பண்ணி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி பலனை விட்டுட்டு திருப்பி பிறகு எடுத்துட்டு திருப்பி இதிலே விழுந்துள்ளாடைவா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே பகவானை பற்றி பண்ணலையே அப்படிங்கிற ஆரம்பம் கொடுத்தது. அதனால் என்ன பண்ணார், அவர் பூர்வ மீமாம்சங்களை போய் ஆரம்பம் பண்ண ஆரம்பித்தார். அவர் குமரேஸ்வரத்துக்கு போய் ஆரம்பம் பண்ண போனார். அது கூட அவர் ஆரம்பமாயிட்டார். அதனால் அவர் சொல்கிறார், நீ இந்த என் சிஷியன்ட்ட போ அப்படிங்கிறார். அப்புறம் இவர்கிட்ட வர மண்டல மிஸ்ரர்கிட்ட வர மண்டல மிஸ்ரர்கிட்ட வந்து அவர்கிட்ட வாதம் பண்ணி அவர் ஜெயிச்சு அவர் சன்னியாசி ஆக்கிடுவார். தன்னுடைய சிஷியனாக ஆக்கிட்டார். சுரேஸ்வரர்னு பேர். அந்த 4 சிஷ்யால் உண்டு இல்லையா பகவத்பாதாவுக்கு, அந்த 4 சிஷ்யாவில் சுரேஸ்வரர் காஞ்சி மடத்தோட இது கூட ஆதி ஆச்சாரியர் சுரேஸ்வரர் தான் காஞ்சி மடத்தில். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அது நீங்கள் எங்கேயாவது விசாரித்து அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறத எனக்கு அப்புறம் சொல்லுங்கள். இப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் இந்திர சரஸ்வதி அப்படின்னு வருது. எல்லாருக்குமே ஜெய இந்திர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதி
சந்திரசேகர இந்திர சரஸ்வதி, சந்திரசேகர இந்திர சரஸ்வதி அப்படின்னு வருது இல்லையா? அது என்ன இந்திர சரஸ்வதி? பரம்பரை ஆரம்பத்திலேயே அப்படிதான் போத இந்திர சரஸ்வதி, போதேந்திர சரஸ்வதி. அது அந்த காலத்துலேருந்தே அப்படிதான் இந்திர சரஸ்வதி அதுலேருந்து. அது ஏன் அப்படி வருது? யார் இந்த இந்திர சரஸ்வதி அப்படின்னா, இந்த காஞ்சி மடத்துக்கு நீங்கள் மடத்தில் போய் பார்க்கணும் தெரியும், சுரேஸ்வரருடைய இது சிலையெல்லாம் கூட இருக்காங்க. அவர் தான் வந்து ஆதி ஆச்சாரியர். காஞ்சி மடத்துக்கு சங்கரர் எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சிக்ஷா அப்புறம் தோழகாச்சாரியா இப்போ இதுக்கு சிங்கேரி மடம் இருக்குது, காஞ்சிபுரம் மடம், ரெண்டுக்குமே சுரேஸ்வரர் தான் வந்து ஆரம்ப ஆச்சாரியர். அந்த மாதிரி சுரேஸ்வரர் காஞ்சி மடத்துக்கு ஆச்சாரியர். இந்த சுரேஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திரன் அர்த்தம். சுர ஈஸ்வரன். சுரன்னா தேவதைகள், ஈஸ்வரன்னா தலைவன். அந்த தேவதைகளுக்கு தலைவன் சுர ஈஸ்வரன், சுரேஸ்வரன். இந்திரன் அர்த்தம். இந்திரன் தான் தலைவன் அர்த்தம். ஸோ சுரேஸ்வரன் அப்படின்னா இந்திரன். அதனால் சுரேஸ்வருடைய பேர் வரதுக்காக அந்த இந்திரன். பூர்வாசிரமத்தில் அந்த சரஸ்வாணி, அவருடைய மனைவி சரஸ்வாணினால அவள் வந்து சாட்சாத் சரஸ்வதி தேவியோட அவதாரம். பிரம்மாவுடைய அவதாரம் இந்த இவர் சுரேஸ்வரர், அந்த மண்டலேஸ்வரர். சரஸ்வதியோட அவதாரம் அந்த சரஸ்வாணி. அதனால் அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறது தான் அந்த சரஸ்வதிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த சரஸ்வாணி சரஸ்வதியுடைய அவதாரம் இருக்கிறதுனால இவர் இந்த சுரேஸ்வரன் வார்த்தைக்கு இந்திரன் அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இந்திர சரஸ்வதி அப்படின்னு வச்சுருக்கு. இது வந்து நான் எப்போ இங்கேயோ படித்தது. எவ்வளவு கரெக்டு எவ்வளோ தப்புன்னு எனக்கே தெரியாது. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் வேறு யாருக்கா விசாரித்து இது கரெக்டு தானா, எவ்வளோ தூரம் கரெக்டு அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்புறம் ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஆதிசங்கர பகவன் பாதாள் அந்த மண்டலேஸ்வரர் ஜெயிச்சு சுரேஸ்வரராக தனக்கு சிஷ்யாளாக ஆக்கிட்டு அந்த அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த பூர்வ மீமாம்சங்கிறத கட்டுப்படுத்து. அது என்ன பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து வேதத்திலே இருக்கு, கட்டுப்படுத்தும், அவ்வளவுதான். வெறும பூர்வ மீமாம்சத்திலே இருக்கக்கூடாது, அதை தாண்டி வந்து அது சராசரி வேண்டியதுதான். அது எங்கேயும் கல்யாணங்கள் எங்கேயும் மழை தான், மழை வரும்னா எங்கேயும் யாரும் வேண்டியது தானே. அதனால் அதை ஒதுக்க முடியாது. பூர்வ மீமாம்சத்தை 100% வந்து ஒதுக்க முடியாது. ஈவன் ஞானியாகவே இருந்தாலும் அவருக்கும் ஜனம் வேணும், அவருக்கும் சாப்பாடு வேணும். தியானம் சாப்பாடு சாப்பிட்டாதான் அவரும் உட்காந்து தியானம் பண்ண முடியும் இல்லையா? அவனுக்கும் சாப்பாடு வேணும், ஜலம் வேணும், வரணும். அதனால் அப்போ என்ன பண்ணணும், சாப்பாடு வேணும்னா விவசாயம் பண்ணணும், மேகத்தை குறித்து நம்ம யாகம் பண்ணி ஆகணும். தியாகம் பண்ணால் தான் மழை வரும். ஸோ சாப்பாடு தண்ணி எல்லாமே கிடைக்கணும்னா யஜ்யங்கள் பண்ணி ஆகும். ஸோ அவனுக்கும் ஞானிக்கும், அவன் ஞானியவே ஆனாலும் அவனுக்கும் இந்த பூர்வ மீமாம்சம் வேண்டியது தான். அவனுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு என்ன துக்கம்னா 100% அதையே எடுத்துட்டு அதில் ஜனங்கள் உழங்குறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஞான காண்டத்துக்கு வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் இதெல்லாம் பண்ணி பகவானை சரணாகதி பண்ணி பகவானை போய் சேரும். இதை மெயினாக எடுத்துக்கணுமே ஒழிய அதை மெயினாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சங்கரர் வந்து அந்த அளவுக்கு பண்ணினார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வந்து அந்த வேத மொழியில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ மீமாம்சத்தை விட்டுவிட்டு இதுக்கு வரணும் அப்படிங்கிறத இங்கே அது இல்லாமல் இந்த இந்த கர்மாவெல்லாம் பண்ணும்போது எது 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 நம்மளோட கர்மாவை பண்ண தோன்றது அப்படின்னா 3 குணங்கள் இருக்கணும். சத்வகுணம், ரஜோகுணம், இது தாமசகுணம், அப்படி 3 குணம் இருக்குது. இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் வந்து நம்மளுடைய கர்மாக்கள் இல்லையா? இந்த 3 குணத்தில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா கர்மாவையும் பண்ணிடுவோம். இப்போ சத்வகுணங்கள் மட்டும் அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓகே இருக்கிறேன், இப்போ கோயிலுக்கு போட்டு குளத்துக்கு போடுறது, நல்ல விஷயங்கள் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறோம். ரஜோகுணத்துக்கு இருந்தால் கோபப்படுறது, பொறாமப்படுறது, அசூயப்படுறது இதெல்லாம் பண்ணுறோம். அது ரஜோகுணம் போகணும். அதுக்கப்புறம் இது தாமசம், சோம்பேறித்தனம், நம்மளோட தூங்கிட்டு இருக்கிறது, பார்த்தா சோம்பலாக இருக்கிறது, அழகுது, துக்கப்படுறது, எவனையா கூட்டி விட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்மம். ஸோ இதெல்லாம் எந்த குணம் நமக்கு எப்போ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு உண்டான கர்மங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த கர்மத்தில் பண்ணும்போது என்ன ஆகுது, நாம் அதை அதுக்கு உண்டான விளைவுகளை அனுபவிக்க வேண்டும்.
அதனால் அந்த மாதிரி இந்த முக்குணங்களால் செய்யக்கூடிய இந்த கர்மாவை நீ விட்டொழிக்கணும் அப்படிங்கிறோம். விட்டொழிக்கணும்னா என்ன அர்த்தம்னா விட முடியாது, பண்ணும்போதே பற்று இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத தாத்பரியம். எந்த சாதாரண லௌகிகத்தில் இருக்கணும் யாரும் கர்மாவை விட முடியாது. நம்மள கர்மா பண்ணி தான் ஆகணும், கர்மாவுக்கு கட்டுப்பட்ட வரோம். ஆனால் இந்த கர்மாவை பண்ணும்போது பற்று இல்லாமல் பண்ண. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று பற்று விடல. எதுக்காக பற்றணும்னா பகவானையே எதுக்கு பற்றணும்னா இந்த பற்றெல்லாம் விழுறது தான். இந்த பற்று விட்டாதான் அவருடைய பற்றை பிடிக்க முடியுமா? அதை ஏன் பிடிக்கிற காரணம் என்னன்னா இதை விடத்துக்கு. ஆனால் பற்று விடணும்னா அவருடைய இதை பாதாரத்தை நாம் பற்றணும் அப்படிங்கிறார். அதனால் வினய அதான் சொல்லணும். இங்கே நீ கர்மாவுக்கு உட்பட்டவன், கர்மா பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அதனுடைய பயனில் மாற்றம் நீ உருக்க கொண்டாடாத. உனக்கு சுக்கம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, அதை நீ ஒரே மாதிரி பாவிக்கணும் அப்படிங்கிற திருப்பி நம்ம அதுக்கு ராமகிருஷ்ண பரமச்சார் ஒரு உதாரணம் சொல்கிறார். நீ உலகத்தில் இரு, ஆனால் உலகம் உனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற. நீ உலகத்தில் இரு, உலகத்தில் இருந்து கர்மா பண்ணு. உனக்கு பந்துக்கள் இருக்கா, வேண்டியவா இருக்கா, வேண்டாதவர்கள் எல்லாம் இருக்கா. நீ கர்மா பண்ணிதான். ஆனால் அந்த கர்மா உள்ள மனசை வைக்காது. எப்படி படகு தண்ணியில் போகலாம், தண்ணி படகுல போயிடுச்சுன்னா மூழ்கி போயிடும். அதுதான் இப்போ இந்த உலக வாழ்க்கைங்கிறது தண்ணி. நம்ம படகுல போயிட்டு இருக்கோம், அந்த படகுல தான் நம்ம இருக்கிறாங்க ஒழிய அந்த தண்ணி படகுல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்படி படகுல போகிறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக போவாங்க, அதே போல் இந்த உலக வாழ்க்கையை மூழ்கிடாத. அது மாத்திரம் இல்லை, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த அச்சேதன வஸ்து, அதாவது ஜட வஸ்துக்களாக இருக்கு. இதெல்லாம் நாம் என்னது மமக்காரம் இல்லை. அகங்காரம் மமக்காரம் ரெண்டு. அகங்காரம்னு நான் பண்ணேன், என்னால்தான் முடிஞ்சது, என்ன தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. இது அகங்காரம், இது நான். அடுத்தது மமக்காரம், எதை எடுத்தாலும் சரி அது வேணுமா வேண்டாமா, நமக்கு தேவையில்லையா, உபயோகப்படாமல். வீட்டில் பழைய குப்பை பார்த்தீங்கன்னா நிறைய இப்படிதான் தேவையே இருக்காது, அதை வாங்கி சேர்த்துட்டே இருக்கும். ஏன்னா என்ன மமக்காரம், எல்லாம் விட உண்டு அப்படிங்கிற ஒரு மமக்காரம். அதனால் அதில் நீ பற்று வைக்காத, அந்த ஜடப்பொருளை பற்று வைக்காத. ஜட விஷயத்தோடு நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம், ஆனால் அதில் நம்ம பற்று வைக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு பெரியவர். அதாவது பேங்க்கில் கேஷியர் இருக்கார். கேஷியர் என்ன பண்ணுவார், காலம்பரம் கொண்டு போய் பேங்க் தந்தவுடனே அந்த மேனேஜர் அவர்கிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருவார். எவ்வளோ டினாமினேஷன் அது இதெல்லாம் போட்டு பார்த்து அந்த கேஷியரும் அதை கையில் கொண்டு வாங்கிடுவார். 10 லட்ச ரூபா வாங்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துடும். சில பேர் கொண்டு இந்த பணத்தை கட்டுவா, சில பேர் ட்ராப் கொண்டு போய் நிற்பான். இது போல எல்லாம் திருப்பி சாயந்தரம் போய் அதே மேனேஜர் கூட நின்றுட்டு டேலி பண்ணி காலம்பரம் ஓப்பனிங் பேலன்ஸையும் அப்புறம் வந்த வாங்கியும் ஆட் பண்ணி கொடுத்ததை லெஸ் பண்ணி டேலி பண்ணி பாக்கி என்ன இருக்குன்னு கேஷ் ஆனாண்ட டேலி பண்ணிடுவார். ஸோ இப்போ அந்த கேஷ் ஒரு நாள் முழுக்க அந்த கேஷியர்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த கேஷியர்கிட்ட ஹேண்டில் பண்ணாரே ஒழிய, அந்த கேஷியர் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணாருடைய இது என்னோட பணம்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சா ஒரு கதி வேறு மாதிரி ஆகிடும். அந்த கேஷில் இருக்கிற பணம் என்னோட பணம்னு நினைச்சாருன்னா அவர் அடுத்தது களி சாப்பிட போக வேண்டியதுதான் இல்லையா? ஸோ அந்த கேஷியர் அப்படி நினைக்கக்கூடாது. கேஷியராக இருக்கிறவங்க இது பேங்கோட பணம், இதை என்னென்னு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிட்ட கொடுத்துருக்கான். இதுலேருந்து நான் வரவாடு கொடுக்கலாம், அவர்கிட்ட வாங்கிக்கலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், இதெல்லாம் நான் பண்ணலாம். கடையில் டேலி பண்ணணும், அது கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். கரெக்டாக கொடுத்ததுக்கும் கடைசியில் கொடுத்த கேஷ் ஆனதுக்கும் நான் டேலி பண்ணி ஆகணும். இதுதான் என்னோட உத்தியோகம் அப்படின்னு தான் செய்யணுங்க ஒழிய அந்த பணத்தில் அவர் பற்று வைக்கக்கூடாது இல்லையா? அதே போல தான் பரமஹம்சர் சொல்கிறார். அதே போல தான் உலகத்தில் இருக்கிற
பொருள் எல்லாத்தையுமே நீ வந்து பொருள் மாத்திர உறவுகளையும் சொல்ற, கணவன் மனைவி அப்பா அம்மா இந்த உறவுகளாகட்டும் இந்த பொருள்களாகட்டும் எல்லாமே வந்து எனக்கு சம்பந்தமே இல்லை. இந்த கேஷியர் தான் நினைக்கிறோம், அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்கேன், புரட்டுறேன் போடுறேன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பேங்கோட பணம், ஏன்னா என்னோட பணம் இல்லை, இது பேங்கோட பணம் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு இருக்கு. அதே போல அப்பா அம்மாவாகட்டும் பொண்டாட்டி பிள்ளைகளாகட்டும் நண்பர்களாகட்டும் வேண்டியவர்களாகட்டும் வேண்டாதவர்களாகட்டும் யாரும் இல்லை பொருள்களாகட்டும் எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை, எதுவுமே எனக்கு சம்பந்தம் அப்படின்னு. அது எப்படி சார்? அது என்னுடைய எங்கள் அப்பா அம்மாட்டம் பிறந்திருக்கேன், அவன் என்னை வளர்த்துருக்கா, அவன் இது பண்ணியிருக்கா, இந்த இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்கா, என்னை நம்பி ஒரு கொண்டாடி வந்திருக்கா, பிள்ளைகள் பிறந்திருக்கு, எல்லாரும் என்னை சுற்றி இருக்காங்க, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எப்படி சார் இது அப்படின்னு கேள்வி வரும். இல்லையா, நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கு வாழ எப்படி சம்பந்தப்பட்டவா, சம்பந்தமே கிடையாது வாழ்க்கை அப்படின்னு வேதாந்தம் எப்படி அதை நிர்ணயம் பண்ணுறத அடுத்த கிளாஸ் சொல்லுவோம். ஸ்ரீ குரு பிரோத்மா இன்பமும் துன்பமும் பிறந்தவ வாரான்னு சொல்லுவாங்க, அப்படியா சொல்லியிருக்காரு. ஸோ இன்பமும் துன்பத்துக்கு என்ன காரணம் பார்த்தா நம்ம செய்கிற கர்மாக்கள், அந்த கர்மாக்களை நம்ம சமதுஷ்டியோட செய்யணும்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய பிரமாணம் கொடுத்துருக்காரு, 1 2 கிடையாது. பிளட்ல இருந்து கேஷர்ல இருந்து சகல விதமான, அதாவது லௌகீகமா ஹை பிலாசபி, இது சாதாரண இதுதான் ஹை பிலாசபி. ஹை பிலாசபியை நார்மலாக இருக்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அது எப்படி சொல்லணும்ன்றத மிகவும் அழகா, அதாவது லௌகீகமா நமக்கு நம்ம மைண்டுக்கு எட்டுற மாதிரி மிக அருமையாக அவருக்கு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றது, இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா அண்ணதா பார்த்தவரை நம்ம வந்தா வரோம் வாங்கி போறோம், நம்ம வாங்கி நம்ம வேலையை செஞ்சு போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நம்ம இன்னைக்கு தள்ளி விட்டார். உன் மனசு ஒரு வருத்தமா தான் இருக்கு, என்னடா இன்னும் அழகான இவ்வளவு அழகான உபன்யாசம் நடக்குது, கேட்கறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு. ஆனால் இந்த உபன்யாசத்தை கேட்ட பிறகு நான் அந்த மாதிரி நினைக்கணுமான்னு ஒரு எண்ணமும் வருது. இன்னைக்கு உபயம் வந்து சிவராமகிருஷ்ணன் அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் எல்லா வித மங்களமும் கிடைக்கணும்னு இறைவனை பார்த்துக்கிறேன்.